நித்யானந்தம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு குருவோட மந்திரத்தை நம்ம சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அஞ்ஞானத்துலேருந்து நம்ம வெளிவருவோம். நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம், நமக்குள்ளே இருக்கிற நேர்மையில்லா தன்மை, நமக்குள்ளே இருக்கிற அன்கான்சியஸாக நமக்கே தெரியாது ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே நமக்குள்ளே கவனிக்க நிலையில் கொண்டு வருது எப்போ அப்படின்னா, நம்ம இந்த குருவோட மகா வாக்கியத்தை சேன் பண்ணும்போது நமக்குள்ளேயே இருக்கிற பரமசிவத்துவ நிலையை உணர்றதுக்கும் பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ண போதும். நிறைய தபஸ் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, வாழும் ஞானியோட மகா வாக்கியத்தை நம்ம சேன் பண்ணோம் அப்படின்னா அந்த நிலையை நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போவோம். அதாவது என்ன வார்த்தைகள் சொல்கிறோமோ அந்த வார்த்தையினுடைய உள்பொருளோடு அந்த நிலையை நோக்கி நம்மளை ஆன்ம ரீதியாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த மகா வாக்கிய சேண்டிங். ஓம் நித்யானந்த பரமசிவம். ஓம் அப்படின்னு இந்த பிரணவம், மொத்த பிரபஞ்ச சக்தி. நித்யானந்தம் அப்படின்னா நித்திய ஆனந்தம், எப்போதும் இட்டர்னல், முடிவில்லா அந்த ஆனந்த நிலையை நம்ம இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் பரமசிவோகம், அந்த பரமசிவ ஓகம் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற அகம், நமக்குள்ள இருக்கிற அகத்தில் இருக்கிற அந்த பரமசிவோகம் அப்படின்றது நீங்கள் தான் அந்த பரமசிவன் அப்படின்றது நமக்கு நம்மளே ஞாபகப்படுத்துறது தான் அந்த பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம், நீங்கள் கடவுள், நீங்கள் பரமசிவன் அப்படின்றத நமக்கு நாமே அயம் பரமசிவா அப்போ நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு நமக்குள்ளே இருக்கிற பரமசிவத்திலேயே உணர்வதற்கும் பார்க்குறதுக்கும் வாழ்கிறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய ஒரு தியானம், ஒரு மகா வாக்கியம், ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு நிலையை அடையினாலும் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஏதாவது சாதனைகள் செய்யும்போது மட்டும்தான் நமக்குள்ளேயே உணர முடியும். உணர்ந்து மட்டும் அதுக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு திருப்தியும் கொடுக்கும். அதனால் இந்த மகா வாக்கிய சேன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மகா வாக்கிய தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களுமே வீட்டிலேருந்து செய்யுங்க. ஓம் நித்யானந்த பரமசிவோகம். 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 இதை தினமும் ஒரு நாளைக்கு 108 முறை செய்யலாம், இல்லை 21 நிமிடம் செய்யலாம், இதில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அஜபமாகவும் செய்யலாம். இந்த மகா வாக்கியத்தை சேன் பண்ணுறது மூலமாக நமக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் நம்மளை அட்டாக் பண்ணாது, எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளேயும் உருவாகாது. அதேமாதிரி வெளியே ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் கூட அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா இந்த தெய்வ சக்திக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. தன்னைத்தானே பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்தி கொள்ளும். தன்னைத்தானே ஒரு நெருப்பில் உழுந்த ஒரு பொருள் எப்படி தூய்மையாக நிற்கிதோ அந்த மாதிரி நாம் நம்முடைய மனித மனம், உணர்வு எல்லாமே குருவோட நாமத்தை சொல்கிறது மூலமாக ஒரு தூய்மை நிலை அடையும் ஐயா. அதுதான் நமக்கு நாமே ஒரு பியூரிஃபிகேஷனை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதாவது மனம் கடந்த நிலையில் எண்ணமில்லாத அந்த உணர்வு நிலையை எடுத்துகிட்டு போகிறது இந்த மகா வாக்கியம் சேண்டிங். நீங்களும் இதை டெய்லி காலையிலும் சாயந்தரமும் ஒரு 21 நிமிடம் பழகுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு ஸ்ரத்தையை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு விரக்தியில்லா தன்மையை கொடுக்கும், நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும், நம்ம ஏதோ ஒரு செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதாவது இந்த உலகுக்காக நம்ம ஏதோ பெரிய விஷயங்கள் செய்யறதுனாலும் நம்ம இந்த தியானத்தை பண்ணுறது மூலமாக நம்மை நாமையே
ஒரு உயர்ந்த நிலை வச்சுக்கிறது நம்ம மனித குலத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா, நாம் ஆனந்தமாக இருக்கிறது மூலமாக, நாம் அமைதியாக இருக்கிறது மூலமாக, மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு நம்மளை நாமளையே பாதுகாப்பான ஒரு உணர்வோடு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு சப்போர்ட். இது மக்கள் எவ்வளவோ பேர் குடிப்பழக்கத்தினாலும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தினால வீணாக போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தன்னைத்தானே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு தியாகம். அதனால் இந்த ஒரு மகா வாக்கிய சேன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு சர்வீஸ், ஒரு சேவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு சேவை செய்வது மூலமாக உங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். நன்றி நித்யானந்தம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நித்யானந்தம். அது மாதிரி நம்ம ஆசிரமங்கள் நிறைய தியான வகுப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. 2 நாள் வகுப்பு, 4 நாள் வகுப்பு, 1 மாதம் வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையே நீங்கள் சன்னியாச வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை, ஆதீனவாசிய வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்கள் பேரை பதிவு பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு செய்யணும், தனக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்யணும்னு நினச்சோன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி நித்யானந்தம்.